ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் கிச்சன். நம்ம தனுஷ் கிச்சனில் இன்றைக்கி ஆட்டு ஈரல் வறுவல் தான் செய்ய போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்மள்ட்ட இருக்க மட்டன் மசாலா வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு 300 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். அதை கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்குது. 150 கிராம் சின்ன வெங்காயம், அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இது தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றினோம்னா அப்படி ரவா பத்தத்துக்கு இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்குவோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு இலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சிவந்துடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து வைக்கிறேன். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கிறேன். ஈரல் வந்து மஞ்சள் பொடியோடு நல்லா கலந்துடணும். நல்லா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விடணும். ஈரல்லேருந்து தண்ணி விடும். இதாக விடுது பாருங்கள். கொஞ்சம் லேட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியிலே நல்லா வேகட்டும். அப்பப்போ இது மாதிரி கிளறி கொடுக்கணும். இப்போ ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். அடி பிடிச்சிரும். தண்ணி நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். டக்குன்னு தண்ணி காலியாயிரும். தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்திருக்குது. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்குவோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்க மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்குது. இதை பார்த்து இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த மசாலா போட்டோம்னா நம்ம தனியாக சோம்பு, சீரகம், மல்லி எதுவுமே தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. இது எல்லாமே வறுத்து அரைக்கிற மசாலா தான். எல்லாருமே இதுமாரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா டக்குன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். குழம்பும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல், இந்த மாதிரி ஈரல் கிரேவி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கேஸை சிம்மில் மாற்றிடணும். டக்குன்னு அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, நமக்கு ஈரல் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு ஒரு சுருட்டி விட்டுற வேண்டியதுதான். நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னா இந்த மாதிரி கிரேவி பதமாக இறக்கிக்கணும். சைடிஷாக வச்சு இப்போ கறி குழம்பு, ரசம் சாதம் அந்த மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி வச்சு நம்ம கிண்டனோன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்துடும்.
நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இறக்கிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.